தலைப்புச் செய்திகள். தவேக தலைமையிலான அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய முஸ்லிம் லீக் கட்சிகளுக்கும் இணைய வேண்டும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று குறைந்துள்ளது. விரிவான செய்திகள். அயோத்திதாச பண்டிதரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் விஜய் இன்று மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வு முடிந்தவுடன் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அமைச்சரவை விரிவாக்கம் விரைவில் அறிவிக்கப்படும். சமூக நீதி கொள்கையுடைய அனைத்து கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்றார். காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. இந்நிலையில் வெளியில் இருந்து ஆதரவு என்ற இடதுசாரிகளின் கொள்கையை நாங்கள் மதிக்கிறோம். விசிக மற்றும் ஐயுஎம்எல் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். இபிஎஸ், மு.க. ஸ்டாலின், உதயநிதி இணைந்து குதிரை பேர அரசியலை தொடங்கினார்கள். தனது கொள்கையை மறந்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக திமுக முயற்சித்தது என தெரிவித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட முயற்சித்ததால் அதிமுகவின் ஒரு பகுதியினர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தனர் என்றும் கூறினார். மே மாத தொடக்கத்தில் இருந்தே தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. எப்படி இருந்தாலும் தங்கம் விலை ரூபாய் 1,00,000 தாண்டியே உள்ளதால் நகை பிரியர்களுக்கு அதிர்ச்சியாகவே தான் இருக்கிறது. இந்நிலையில் மே 20ஆம் தேதியான இன்று தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 960 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,18,000 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 120 குறைந்து 1 கிராம் ரூபாய் 14,850 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 15 குறைந்து 1 கிராம் ரூபாய் 285 1 கிலோ ரூபாய் 2,85,000 விற்பனை செய்யப்படுகிறது.